வணக்கம். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை பற்றி உண்மையாக பேச வேண்டும் என்றால் அது மிகவும் ஆழமான அனுபவங்களால் நிரம்பிய ஒரு வாழ்க்கையாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையானது இருக்கும். வெளியில் இருந்து பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் மிகவும் தைரியமானவர்களாகவும் இதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் தெரிந்தாலும் உங்களுடைய உள்ளத்தில் நடந்த காயங்களையும் கவலைகளையும் முழுமையாக யாரும் அறியாமல் இருப்பார்கள். இந்த விருச்சிகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய சோதனைகள் சாதாரணமானவையாக இருக்காது. சில நேரங்களில் நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள் மற்றவர்களுக்கு புரியாத அளவுக்கு ஆழமானதாக இருக்கும். அது வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது இதெல்லாம் ஒரு கஷ்டமாப்பா அப்படின்னு அனைவருக்கும் தோன்றும். ஆனால் உங்களுடைய இடத்தில் இருந்து நீங்கள் பழகிய பழக்கங்களை வைத்து பார்க்கும் பொழுது மட்டுமே தெரியும் அந்த ஒரு கஷ்டம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வழியை கொடுத்திருக்கும். இந்த மாதிரி கஷ்டம் உனக்கு வந்தாதாண்டா தெரியும் அப்படின்னு நீங்களும் நினைத்து கொண்டு எதுவும் பேசாமல் அப்படியே நகர்ந்து சென்று விடுவீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களானது நிரம்பியிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே ஆழமான அனுபவங்களானது இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சரி, முயற்சி எடுத்தாலும் சரி, தொழிலை தொடங்கினாலும் சரி, வேலை செய்தாலும் சரி, எதிரிகளை சம்பாதித்து கொண்டாலும் சரி, எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு அனுபவங்கள் அதிகமாகவே இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்க செய்யாத வேலைகள் என்பது கிடையாது. எல்லா விதமான வேலைகளையும் செய்து பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாம எந்த வேலை உங்களுக்குன்னு சரியாக இருக்கும் என்பதையும் நீங்க தேர்வு எடுத்திருப்பீங்க. தைரியமான ஒரு நபராகவும் இருப்பீர்கள். அதனால எந்த விதமான வேலைகளை கொடுத்தாலும் அது கஷ்டமா இருக்கும், ஈஸியா இருக்கும், எதை பற்றி நீங்க யோசிக்க மாட்டீங்க. உங்களுக்கான டயம், அந்த ஒரு டயத்துக்குள்ள அந்த ஒரு வேலையை முடிக்கணும். நம்மளால முடிந்த அளவுக்கு அந்த ஒரு வேலையை முடித்துட்டு போய்கிட்டே இருக்கணும். அது கஷ்டமா இருந்தானே, ஈஸியா இருந்தானே என்கிற ஒரு மனப்பான்மை உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே இருக்கும். இந்த விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில நீண்ட நாட்களாக தொடர்ந்த ஒரு நிலைமை நிச்சயமாக இருக்கும். அந்த நீண்ட நாட்களாக தொடர்ந்த ஒரு நிலைமையினால் உங்களுடைய முயற்சி செய்த பல விஷயங்கள் உங்களுக்கு தாமதமாகவே நிறைவேறி கொண்டிருக்கும். நீங்கள் என்னமோ முயற்சி செய்திருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு முயற்சி தேவையில்லாத தாமதமான ஒரு பலன்களை நிச்சயமாக கொடுத்திருக்கும். நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு உடனே பலனானது கிடைக்காமல் சில நேரங்களில் ஆண்டுகள் கடந்த பிறகுதான் முன்னேற்றங்கள் நிச்சயமாக தெரிந்திருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டுதான் இருக்கும். நீங்க எப்பேற்பட்ட முயற்சிகள் எடுத்தாலும் சரி, தொழில், வேலை, பணம், எப்பேற்பட்ட முயற்சிகள் எடுத்தாலும் அதுல உடனே உங்களுக்கு பலன் வந்து கிடைக்காது. சில ஆண்டுகள் போகணும். அந்த ஆண்டுகள் வரைக்கும் நீங்க பொறுமையாக இருக்கணும். உங்களுக்குன்னு ஏற்படக்கூடிய தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள் என அனைத்தையும் நீங்கள் பொறுத்து கொண்டே இருக்கணும். பொறுத்து கொண்டு இருந்து அந்த ஒரு சில ஆண்டுகளை நீங்கள் கடந்து விட்டு வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். அது வரைக்கும் நீங்கள் எது செய்தாலும் வெற்றி என்பது தாமதமாக மட்டுமே கிடைக்கும். தாமதம் தான் உங்களுடைய மனதில் பல நேரங்களில் ஒரு ஏமாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கியிருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய பண இழப்பு கூட ஒரு முக்கியமான ஒரு அனுபவமாக இருந்திருக்கும். உங்களால் அது மறக்க முடியாத ஒன்றாக நிச்சயமாக இருக்கும். அது ஒரு தவறான முதலீடு காரணமாக கூட நடந்திருக்கலாம், அல்லது யாரோ ஒருவர் நம்பியதால் நிச்சயமாக நடந்திருக்கலாம். சில நேரங்களில் குடும்பத்திற்காக எடுத்த முடிவுகள் கூட பின்னர் பண இழப்பாக நிச்சயமாக மாறியிருக்கும். அந்த அனுபவங்கள் உங்களுக்கு மிகவும் பெரிய ஒரு பாடத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த ஒரு பாடத்தின் மூலம் இனிமேல் இந்த ஒரு செயல்களை செய்ய மாட்டேன் என்று நீங்களே முடிவு செய்திருப்பீர்கள். ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பணத்தை வேறு எதுக்கோ சேமித்து வச்சிருந்திருப்பீங்க. ஆனால் நீங்க எடுக்கக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அனுபவமானது கிடைத்திருக்கும். ஏன் அப்படின்னா மற்றவங்களுடைய பேச்சை கேட்கக்கூடாது, மற்றவங்களை நம்பக்கூடாது, நம்முடைய சுயமான முடிவை எடுக்கணும். நம்ம சுற்றி இருக்கவங்க கூடிய பேசி செஞ்சு அந்த ஒரு முடிவில் நம்ம பணத்தை வந்து கட்டணும் அப்படிங்கிற ஒரு முடிவை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் தெரிந்து வைத்திருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பாடம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். இந்த விருச்சிகம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில சில நேரங்களில் நீங்கள் மனதில் கேள்வி கேட்டிருப்பீங்க. கடவுள் ஏன் என்னை இவ்வளவு சோதிக்கிறார் என்று உங்களுடைய மனதிற்குள் நீங்க கேள்வி கேட்டுக்கொண்டேதான் இருப்பீர்கள். ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில சோதனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அந்த சோதனைகள் முடிவில்லாமல் நடந்து கொண்டே இருக்கும். நீங்கள் நல்லது செய்தாலும் உடனே நல்ல பலனானது கிடைக்காத காலங்கள் நிச்சயமாக இருக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில சோதனைகள் ஏற்படும். ஆனால் ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த ஒரு காலம் உங்களுடைய கர்ம பலன்களை தீர்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கவலைகளில் ஒன்றாக இருப்பது என்ன தெரியுமா? உங்களுடைய குழந்தைகள். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு, அவங்க படிப்பு விஷயத்துல சுமாராக இருக்காங்க. ஏன்னா எது கேட்டாலும் உங்களுடைய குழந்தைகளை பற்றி தவறாக கேட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய மனம் உங்களிடம் இருக்கவே இருக்காது. இது விருச்சிகம் ராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி இருவருக்கும் நிச்சயமாக பொருந்தும். உங்களுடைய மனம் உங்களிடம் இருக்கவே இருக்காது. உங்களுடைய குழந்தைகளை பார்த்து கொள்ளணும். குழந்தைகள் வாழ்க்கையில நல்லா இருக்கணும். நம்ம பட்ட ஒரு கஷ்டத்தையும் நம்ம பட்ட அனுபவங்களையும் நம்முடைய குழந்தைகள் படக்கூடாது அப்படி நினைக்கக்கூடிய ஒரு பெற்றோர்களாக நீங்கள் நிச்சயமாக இருப்பீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள். இவர்களின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற ஒரு கேள்விக்குறி உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். இவருடைய வாழ்க்கை வாழ்வார்களா என்ற ஒரு கவலை உங்களுடைய
உங்களுடைய மனதிற்குள் பல நாட்கள் தூக்கம் இல்லாமல் வந்து கொண்டிருக்கும். நம்முடைய வாழ்க்கையில தான் இவ்வளவு கஷ்டத்துடன் போய்விட்டது. என்னுடைய குழந்தைகளின் வாழ்க்கை அப்படி போகக்கூடாது. நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லணும். இதற்கு நான் என்ன பண்ணணும்? அவனை எப்படி வளர்க்கணும் என்று பல சிந்தனைகள், பல எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் இந்த ஒரு நேரத்தில் ஓடிக்கொண்டிருக்கும். குழந்தைகளுக்காக நீங்கள் பல தியாகங்களை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீர்கள். இதுவரைக்கும் செய்து கொண்டும் இருப்பீர்கள். உங்களுடைய தேவைகளை கூட விட்டு கொடுத்து அவர்களின் வாழ்க்கையை நல்லதாக மாற்ற அதிகப்படியான முயற்சிகளை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் செய்து கொண்டுதான் இருப்பீர்கள். கல்யாணம் முடிய வேண்டிய வயசுல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளோ ஆண் குழந்தைகளோ விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு பிறந்த பெண்ணோ ஆணோ யாராக இருந்தாலும் சரி, அவர்களையும் நீங்கள் நன்றாக பார்த்துக்கிடணும். அவங்களுக்காக நீங்கள் என்னென்னவோ பண்ணுவீங்க. பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நல்லா போட்டு அனுப்பி வைப்பீங்க. ஆனால் அவர்கள் அதற்கு பிறகு உங்களை மதிக்க கூட மாட்டாங்க. நீங்களாக தான் போய் அவங்க தேடி தேடி பேச வேண்டியது இருக்கும் இந்த ஒரு நேரத்திற்கு பிறகு. ஏன்னா அவங்க திருமணம் முடிந்து போயிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க உங்களை கண்டுக்கிடவே மாட்டாங்க. நீங்கள் தான் பேச வேண்டும் என்றால் அவர்களை தேடி தேடி போய் பேச வேண்டிய ஒரு நிலைமை உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாகும். இப்படிப்பட்ட உங்களுக்கு மறைத்து வைத்திருக்கக்கூடிய சில முக்கியமான உண்மைகள் கூட நிச்சயமாக உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த உண்மைகளை நீங்கள் யாரிடமும் பகிராமல் உங்களுக்குள்ளேயே வைத்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா அது மனவேதனையை மற்றவர்களுக்கு, உங்களுடைய மனவேதனையை மற்றவங்களுக்கு தெரிய வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அதனால் உங்களை பற்றி எதையுமே நீங்கள் கூறவே மாட்டீர்கள். வெளியில் நீங்கள் அமைதியாக சிரித்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ள பல கவலைகளை சுமந்து கொண்டுதான் நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் அது அங்கே இருக்கக்கூடிய யாருக்கும் நிச்சயமாக தெரியாது. ஆனால் இந்த கவலைகள், நீங்கள் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது அனைத்தும் இறுதி வரைக்கும் செல்லாது. வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு நிச்சயமாக மாறும். மாறி உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுக்கு பிடித்த மாதிரி மாறிவிடும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு நான் சொல்லுவது நிச்சயமாக நடக்கும். ஆனால் நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடக்குதா, நடந்து கொண்டு இருக்கிறதா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றமானது ஆரம்பமாகும். இதுவரை தடைப்பட்டிருந்த சில விஷயங்கள் மெதுவாக நகர ஆரம்பிக்கும். நகர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடி கொடுக்கும். நீங்கள் மனதில் நினைத்த சில ஆசைகள் இப்போது நிறைவேற ஆரம்பிக்கும். நிறைவேறி நீங்கள் நினைத்ததெல்லாம் உங்களுக்கு நடக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்த ஒரு விஷயம் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்குள்ள உருவாகும். உருவாகி அது உங்களுடைய வாழ்க்கையும் இந்த ஒரு நேரத்தில் நல்ல ஒரு இடத்திற்கு கொண்டு செல்லும். நீங்க எடுக்க போகின்ற புதிய முயற்சிகள் இனிமேல் நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த புதிய முயற்சிகள் மூலம் நீங்கள் மட்டுமல்லாம உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் இனிமேல் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக செல்ல முடியும். வேலை, தொழில் அல்லது பணம் தொடர்பான நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இரும்பு சம்பந்தமான வேலைகள்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிடைக்கும். இல்லைன்னா டிரைவர் சம்பந்தமான வேலைகள்ல நீங்க ட்ரை பண்ணலாம். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இன்னொரு பெரிய மாற்றம் என்ன தெரியுமா? இதுவரை சிரிப்பு இல்லாமல் இருந்த உங்களுடைய முகத்தில் மீண்டும் சிரிப்பானது வர ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா நீண்ட நாட்களாக உங்களுடைய குழந்தைகள் வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருந்து கொண்டே இருந்திருப்பாங்க. இல்லை உங்களுடைய பெற்றோர்களோ நீங்களோ யாராக வேண்டுமானாலும் வேலைக்கு செல்லாமல் ஒரு எந்த விதமான வேலையிலும் நிலையாக நிற்க முடியாமல் வீட்டில் இருந்து கொண்டே இருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் நிலையான ஒரு வேலைக்கு செல்லுவீர்கள். அதுவும் உங்களுக்கு பிடித்த வேலைக்கு நீங்கள் சென்று உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் காக்க ஆரம்பிப்பீர்கள். அந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய குழந்தைகளோ நீங்களோ உங்களுடைய பெற்றோர்களோ யார் வேண்டுமானாலும் நிச்சயமாக மாறுவார்கள். இதனால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே நிச்சயமாக அவர்களை பார்த்து பெருமைப்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில சில நல்ல செய்திகள் வருவதற்கான நாட்கள் வந்துவிட்டது. எனவே இந்த ஒரு நேரத்துல இப்படிப்பட்ட வேலை, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல செயல்கள் நிச்சயமாக நடக்கும். குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியானது நடக்கும். அந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் குடும்பத்துல பல உண்மைகள் தெரிய வரும். நீங்கள் செய்த முயற்சிகளுக்கு பாராட்டுகளும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்கும். இந்த விருச்சிகம் ராசிக்காரங்க வாழ்க்கையில உங்களுடைய நல்ல மனதிற்காக அதிர்ஷ்டத்தின் கதவுகள் உங்களுக்கு திறக்க ஆரம்பிக்கும். திறந்து இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் பெரிய ஒரு உயரத்திற்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு வாய்ப்பின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக நிச்சயமாக மாறும். இதுவும் உங்களுக்கு நடக்கும். தங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வாய்ப்பு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எனவே இந்த ஒரு புதிய வேலை வாய்ப்பாக இருக்கலாம், தொழில் வளர்ச்சியில ஒரு மாற்றமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சந்திப்பாக உங்களுடைய எதிர்காலமாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், உங்களுக்கு குழந்தைகள் பிறப்பது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கையானது அதிகரிக்கும். நம்பிக்கை அதிகரித்தால் போதும், எது செய்தாலும் உங்களுக்கு வெற்றியானது நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு பலனானது கிடைக்கும். எல்லா விதங்களிலும் எல்லா விஷயங்களிலும் உங்களுடைய முயற்சிகளுக்கு பலனானது கிடைத்துவிடும். உங்களுடைய வாழ்க்கையிலும் சந்தோஷங்களானது மீண்டும் உங்களுக்கு திரும்பி வந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்.
இதனால் நம் மனதில் நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் பல நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது. அந்த நல்ல நாட்கள் மிகவும் அருகில் தான் இருக்கிறது. எனவே அந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.